சில விஷயங்கள் இருக்கும். முதலாவது விஷயம் இன்புட் ஒன்று இருக்கும். சரியா? ரெண்டாவது விஷயம் ப்ரொசஸ் இருக்கும். மூணாவது விஷயம் அவுட்புட் இருக்கும். ஸோ இந்த மூணு விஷயமும் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்மளால போக முடியும். சரிதானே? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராம் சரி, நம்ம சூடோ கோட் எழுத போறோமோ, ஃப்ளோ சார்ட் எழுத போறோமோ, பைத்தன்ல கோட் எழுத போறோமோ, ஜாங்கோ சாரி ஜாவாவோ, ஜாவா ஸ்கிரிப்டோ, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ ஏதோ, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராமரோட வேலை அங்க என்ன ப்ராப்ளம் இருக்குன்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. சரிதானே? ஸோ அந்த ப்ரோக்ராம் என்னன்னு, அந்த ப்ராப்ளம் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கான ஒரு சிஸ்டமை பில்ட் பண்றது தான் யாரோட வேலை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம்ட வேலை, ஒரு ப்ரோக்ராமரோட வேலை. சரிதானே? இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராமர், நீங்க எப்பெல்லாம் அந்த ப்ரோக்ராமிங்கிற இந்த யூனிட்டை நீங்க ஓபன் பண்றீங்களோ, அதுல கொஸ்டின் செய்றீங்களோ, அதுல எது சரி விஷயங்கள் நீங்க பார்க்கணும், எது நடந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்க ஒரு ப்ரோக்ராமரா திங்க் பண்ணணும். சரியா? புரோகிராமருங்கிறது வந்து நிறைய பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சும்மா அந்த கோட் எழுதிக்கிட்டு இருக்கிறது உட்காந்து அதுதான் ப்ரோக்ராமர். ப்ரோக்ராமர் கோட் எழுதுறவர் கிடையாது. ப்ரோக்ராமரோட மெயின் வேலை ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னா நம்ம அந்த ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கும். சரியா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா நம்மளால ஒரு ப்ரோக்ராமை கிரியேட் பண்ண முடியாது. சரிதானே? ஓகே. இப்போ எந்த ஒரு லாங்குவேஜும் நம்ம படிக்க போகிறது கிடையாது. சரிதானே? ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் வந்து டூ டைப்ஸில் இருக்குன்னு நான் லாஸ்ட் கிளாஸில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்க. யாருக்கு சரி கிளாஸ் லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் போட்டு விட்றேன். படிக்காதவங்க அப்படின்னா கிளாஸ் லாஸ்ட் வீக் பார்க்காதவங்க. அதில் நான் ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தேன். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் சரியா ரெண்டு டைப்பில் இருக்குது. ஒன்று ஃப்ளோ சார்ட், இன்னொன்று வந்து சூடோகோ. ஃப்ளோ சார்ட்னா விஷுவலைஸ்டாக நம்ம வந்து, அதாவது நம்ம வந்து படங்களை வச்சு நம்ம என்ன செய்யறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது தான் ஃப்ளோ சார்ட். சூடோ கோட்னா ப்ரோக்ராமிங் மாதிரியே தான் இருக்கும். ப்ரோக்ராம்ல மாதிரி, அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தன், ஜாங்கோ சாரி ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அதே ஃபார்மட்டில் பட் நார்மல் இங்கிலீஷை மட்டும் யூஸ் பண்ணி, இங்கிலீஷுங்கிற லாங்குவேஜை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் கன்செப்டை அதோட merge பண்ணி டெவலப் பண்ணி நம்ம ரைட் பண்ணுறது தான் சூடோகோட். சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான். சரிதானே? அதாவது சிம்பிள் ஐடியா, நம்ம இங்கிலீஷை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். பைத்தன் லாங்குவேஜோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் இங்கிலீஷை யூஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் மெத்தட்ஸை அதுக்குள்ளே merge பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து டெவலப் பண்ண போகிறோம். இவ்வளவே தான், பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதில் ஒரு கன்செப்ட் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் ஒரு கொப்பி ஒன்று எடுத்துக்கு, சரி, தாள் ஒன்று எடுத்துக்கு. நான் வளமையாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு தாள் ஒன்று எடுத்து, ஸோ இந்த மாதிரி ஒரு தாள் ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது சரி, இந்த மாதிரி ஒரு தாள் ஒன்று எடுத்துக்கிட்டீங்க, அதை வந்து இந்த மாதிரி A4 ஃபுல் ஸ்டாப் ஒன்று எடுத்து இந்த மாதிரி ரெண்டா என்ன செய்யுங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மடிச்சிருங்க. சரி, ஸோ இந்த மாதிரி ரெண்டா மடிச்சிட்டிங்க அப்படிங்க, இதில் ஒரு 4 பேஜ் வரும். ஃப்ரண்ட் பேஜ், அதுக்குள்ள இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, கடைசியாக லாஸ்ட் பேஜ். ஸோ மொத்தமாக 4 பேஜஸ் இருக்கும். ஏன் நான் இதை எடுத்து வச்சிங்க அப்படின்னு சொல்கிறேன், ஷார்ட் நோட்ஸ் எழுதுறதுக்கு. சரியா? இப்போ இன்னைக்கு படிக்கிற ஒரு மொத்த விஷயத்தையும் நம்ம இதுக்குள்ள எழுதிடலாம், அப்படி இல்லாட்டி இந்த பக்கத்தில் எழுதிடலாம். இன்னைக்கு நீங்கள் ஒரு புது விஷயம் படிக்க போறீங்க, எந்த நாளுமே கிளாஸில் ஏதாச்சும் ஒரு புது விஷயத்த கம்ப்ளீட்டாக நான் முடிச்சிருவேன். அது போன கிளாஸ்ல கண்டினியூஷனாக தான் இருக்கும் எப்படியுமே, அதை நான் சொல்ல வரல. பட் ஒரு புது கன்செப்டை நான் முடிச்சிருவேன். அப்போ அந்த புது கன்செப்டை நீங்கள் படிக்கிறத நீங்கள் ஒரு தாளில் நீங்கள் அப்படியே எழுதிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு ஒரு 1 மந்த்துக்கோ இல்லாட்டி ஒரு 2 மந்த்ஸுக்கோ முதல்ல நீங்கள் எடுத்து பேப்பர் செய்யும்போது எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நீங்கள் பக்கம் பக்கமாக கொப்பியில் எழுதி வச்சீங்க அப்படின்னா அந்த கொப்பியை திறக்கிறதுக்கே நமக்கு சோம்பேறித்தனமாக தான். சரி தானே? அதனால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா எழுதி வைங்க. சரிதான்? ஷார்ட்டா எழுதி வச்சீங்கன்னா பார்த்தோட நீங்க விளங்குற மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க எப்பல்லாம் உங்களுக்கு வந்து தோணுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து எக்ஸாமோ இல்லாட்டி ஒரு 2 மாசத்துல எக்ஸாம் இருக்கு. ஸோ மறந்துட்டீங்க. டக்குன்னு ஞாபகப்படுத்தணும். குயிக்கா ஞாபகப்படுத்த என்ன செய்வீங்க? உட்காந்து எல்லா நோட்ஸையும் வாசிக்கிட்டு இருப்பீங்கன்னா சான்ஸே கிடையாது. அது அப்படி செஞ்சு பாஸ் ஆகவே முடியாது. சரி, பாஸ் ஆகுற கதை இல்லை, ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுனால அப்படி செய்ய முடியாது. ஆனா இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு தான் ஈஸி. சரி, அதுக்கு ஒரு ஐடியாக்காக தான் நான் சொன்னேன். இதை நான் இன்னுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது ஒரு நல்ல ஐடியா, அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன். யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் எடுப்போம். எல்லாரும் இந்த கொஸ்டின் எடுத்துங்க. 8ல A. சரி, 8வது கொஸ்டின் 2020 பாஸ் பேப்பர். சரி, 2020 பாஸ் பேப்பர்ல யா 8வது கொஸ்டின். சரியா? எஸ்ஏ கொஸ்டின்ல பார்ட் 2ல எஸ்ஏ கொஸ்டின்ல 8வதுல ஏ பாட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம்.
சரி. ஸோ சூடோ கோட்னா என்ன விஷயம்? இதில் வந்து நம்ம ஃப்ளோ சார்ட்டும் இருக்குது. ஃப்ளோ சார்ட்டை பார்த்துட்டு நம்ம சூடோ கோடுக்கு வரும். சரி தானே? பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, வெயிட். ஓகே, இந்த ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி நான் வந்து இந்த இதையும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே தானே? அப்போ வெயிட், இந்த இடத்துல லே அவுட்டில் போயிட்டு எப்படி கொடுத்தோம்? இப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் அங்கே போர்டு தேவைப்படும் போது நான் போர்டு ஆன் பண்ணுறேன். மற்றபடி இப்படி இருக்கட்டும். சரி தானே? ஓகே. நான் இந்த முகம் மறைக்குது என்ன கொஷன்? இப்போ கொஞ்சம் ஓகேன்ட்டு நினைக்கிறேன். ஓகே. இப்போ கொஞ்சம் சேஃபாக இருக்கும். சரி தானே? இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். இதை நம்ம கேன்சல் பண்ணி விட்றோம். ஓகே, ஒரு கொஸ்டின் வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. எப்படி நம்ம ஒரு கொஸ்டினை வந்து வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நமக்கு சரியா வாசிக்க தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ண முடியும். ஏன் அப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினை சரியா வாசிச்சா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். சரி, அப்போ கொஸ்டின் எப்படி வாசிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வாசிக்கணும் எப்பயுமே கொஸ்டினை. ஸோ ஃபர்ஸ்ட் லைனை நான் வாசிக்கிறேன். உம்மிடம் உள்ளீடாக N1 N2 N1 N2வை விட சின்னது என கொள்க. சரியா? அப்ப இது வரைக்கும் நான் விட்டுறேன். இங்க சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. சரியா? முதலாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, N1 N2ன்ட்டு 2 இன்புட் இருக்குது. இன்புட்னா என்னன்ட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு ப்ராசஸ் நம்ம செய்ய போறோம். ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்ய போறோம்னா, யூசர் கிட்ட இருந்து நம்ம என்னென்ன டீடைல்ஸ் வாங்குறோமோ அது எல்லாமே இன்புட்ஸா தான் இருக்கும். அப்ப இங்க 2 இன்புட் இருக்கு. N1 N2ன்னு சொல்லி. சரிதானே? நல்லா நோட் பண்ணிங்க. N1ன்னு ஒரு இன்புட், N2ன்னு ஒரு இன்புட். சிம்பிள். ஓகே. அப்ப இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. N2வை விட N1 சின்னதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிதானே? அப்ப 2 விஷயங்கள் இருக்குது. 2 இன்புட், அந்த 2 இன்புட்டுக்கும் இடையில இருக்க கனெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதானே? இந்த விஷயம் விளங்குனுச்சா? இந்த லைன் விளங்குனுச்சா? அதை சொல்லுங்க எனக்கு எல்லாரும் மெசேஜ்ல போடுங்க. 2 பேரும் மெசேஜ் போடுங்க. சரி, எல்லாரும் மெசேஜ் போடுங்க. ஓ, எஸ். எல்லாரும் மெசேஜ் போடுங்க. எஸ், ஓகே, டன். அப்போ முதலாவது விஷயம் முடிஞ்சு இந்த இடத்துல. அடுத்த விஷயத்துக்கு போ. சரியா? இன்னும் இரு நேர் நிறை எண்கள் தரப்பட்டுள்ளன. ஓகே, ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர். நெகட்டிவ்ல பாசிட்டிவ் நம்பர். நேர் நிறை எண்கள்னு சொல்லியிருக்காங்க. தசமதானமும் கிடையாது, தசம எண்களும் கிடையாது. ஜஸ்ட் டிரெக்ட் நம்பர்ஸ், பாசிட்டிவ் நம்பர்ஸ். சரிதானே? அப்போ இன்னொரு விஷயம். அப்போ இதோட மறுபடியும் வெட்டுறேன். இது வரைக்கும் நம்ம கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம். எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம கொஸ்டின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு ஒரு லைன் விளங்காட்டி மறுபடியும் அதை வாசிங்க. அப்பதான் விளங்கும். சரி. அப்போ ஓகே, இது வரைக்கும் கன்செப்ட் முடிஞ்சு. N1 க்கும் N2 க்கும் இடையே உள்ள இரட்டை எண்களின் பட்டியலை நீர் வெளியீடு செய்தல் வேண்டும். என்ன சொல்லியிருக்காங்க? N1ல இருந்து N2க்கு இடையிலான இரட்டை எண்களின் பட்டியலை நீர் வெளியீடு செய்தல் வேண்டும். அதாவது N2ன்னு ஒரு நம்பர் இன்புட் பண்றோம். N1ன்னு ஒரு நம்பர் இன்புட் பண்றோம். N2ன்னு ஒரு நம்பர் இன்புட் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? N1க்கும் N2க்கும் இடையில என்னெல்லாம் இரட்டை எண்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணணும். அவுட்புட் பண்ணணும். சொல்லுங்க. கொஸ்டின் கிளியரா? என்ன செய்ய போறோங்கிறதுல கிளியரா இருக்கீங்களா? மெசேஜ் போடு. என்ன செய்ய போறோங்கிறதுல கிளியரா இருக்கீங்களா? இது என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம், என்ன இது ப்ராப்ளம் என்னன்னு விளங்குச்சு, அந்த கொஸ்டின் விளங்குச்சா, எப்படி செய்ய போறோம் கதெல்லாம் வேணாம். இந்த கொஸ்டின்ஸ் விளங்குச்சா, அவ்வளவுதான். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதை எப்படி செய்யணும்ட்டு. இப்போதைக்கு இந்த விஷயம் விளங்குச்சா? எஸ், எஸ். ஓகே, 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 ஓகே. இது எனக்கு இப்போ நான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம்லாம் விளங்கிடுச்சு தானே? இப்போ நான் இந்த ஸ்க்ரீன் ஷேரை ஸ்டாப் பண்றேன்.
ஓகே, இப்ப நான் இந்த ஒயிட் போர்டுல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்ன நடக்க போகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முதல்ல நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து வரையும். நமக்கு ஃப்ளோ சார்ட் வந்து தெரியும். ஸோ ஃப்ளோ சார்ட் ஃபர்ஸ்ட் வரையும். அதுக்கப்புறம் ஓகே, முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, N1 N2 இதுதான் இன்புட். சரியா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? நான் புக்ஸ் அழிக்கிறேன். இன்புட்டை வந்து அதுங்க இந்த இன்புட்ல ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர். N2 N1 N2 வந்து சிங்கிள். சரியா? ரெண்டு நம்பர் இன்புட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல நான் உருவாக்குறேன். இந்த இடத்துல நான் ஒரு பிரச்சனை உருவாக்குறேன். இப்ப கேக்குதா? விளங்குறது ஓகே, இப்ப சொல்லுங்க. இப்ப பேசுறது கேக்குதா? ஓகே, கிளியரா கேக்குதா? இது சரி. மைக்ல இஷ்யூ அப்படி எதுவும் இருக்கா? கிளியரா கேக்குதா? கிளியர்னா கிளியர்னு போடுங்க. அப்படி இல்லாட்டி நோன்னு போடுங்க. நான் மைக்கை சேஞ்ச் பண்றேன். கிளியரா? ஓகே, கிளியர்னு போட்டுருங்க. ஓகே, சிம்பிள். ஓகே, அப்ப ஒரு நான் ஒரு இன்புட் ஒரு டெமோக்கு நான் வந்து எப்படி இந்த ப்ரோக்ராம் ரன் ஆக போகுதுன்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிதானே? ஃபர்ஸ்ட் நான் ஒரு நம்பர் இன்புட் பண்றேன். N1க்கு நான் ஒரு நம்பர் இன்புட் பண்றேன். 2ன்னு சொல்லி ஒரு நம்பர் இன்புட் பண்றேன். சரிதானே? N2க்கு நான் ஒரு நம்பர் இன்புட் பண்றேன். 10ன்னு ஒரு நம்பர் இன்புட் பண்றேன். ஓகே, இப்ப கேட்ட கேள்வி என்னது? கேள்வியை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம. அதாவது N1 N2ன்னு ரெண்டு நம்பர் இன்புட் பண்ண போறோம். அந்த ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்க ரெட்டை எண்களை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இந்த 2க்கும் 10க்கும் இடையில என்னென்ன நம்பர் இருக்கோ எழுதுறேன். அதை 2 3 4 5 6 7 8 9 10. சரிதானே? இதுல ரெட்டை எண்கள்லாம் என்னன்னு பார்ப்போம். 2 4 6 8 10. ஓகே, இப்ப நம்ம இத மட்டும் தனியா எழுதுறோம். 2 4 6 8 10. இப்ப சொல்லுங்க, இந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன செய்ய போறோம்னு விளங்குதா உங்களுக்கு? எல்லாரும் மெசேஜ் போடுங்க. இந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன செய்ய போறோம்னு விளங்குதா? எல்லாரும் மெசேஜ் போடுங்க. எல்லாரும் மெசேஜ் போடுங்க. ஓகே, டன். இப்ப ரெண்டு விஷயம் முடிஞ்சு இந்த இடத்துல. முதலாவது விஷயம் சரி, ரெண்டாவது விஷயம் சரி, நம்ம ஐடியாவை எடுத்தாச்சு. இப்ப கொஸ்டின் கிளியர் நமக்கு. இப்ப இப்ப உங்களுக்கு ஒன்று தோணும், அப்ப இவ்வளவு விஷயம் நம்ம இந்த கொஸ்டின்குள்ள செய்யணுமான்ட்டு கிடையவே கிடையாது. இது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல இந்த கேள்வியை நீங்க முடிச்சுட்டு போயிடலாம். அதை எப்படி செய்யணும்ட்டு நான் சொல்லி தரேன். அதுக்கு முதல்ல நமக்கு ப்ரோக்ராமிங்குள்ள என்ன நடக்குது, ஒரு கேள்வி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பேசிக் ஐடியாலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பேசிக் ஐடியாலாம் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அட்வான்ஸான கன்செப்டுக்கு நம்ம போகலாம். அட்வான்ஸான கன்செப்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னா பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும்.
ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம என்ன செஞ்சோம், ஒரு கொஸ்டினை வாசிச்சோம், அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம், அந்த கொஸ்டினை நம்மளோட ஸ்டைல்ல ஒரு ஹியூமன் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாருன்னு யோசிச்சோம். நம்ம அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு 2 3 இன்புட்டை கொடுத்தோம். அதுக்கு நம்ம அவுட்புட் எடுத்தோம். அந்த அவுட்புட்ல இருந்து ஃபைனல் அவுட்புட் எடுத்தோம், ஆன்சர் எடுத்தோம், ப்ரொசஸ் பண்ணி ஃபைனல் அவுட்புட் எடுத்துரும். இவ்வளவே தான் கன்செப்ட். அப்ப இப்ப நம்ம கன்செப்டை புரிஞ்சிட்டோம். இப்ப நம்ம கேள்வி விளங்கிடுச்சு. இப்ப நம்ம இது சூடோ கோட்லயும் ஃப்ளோ சார்ட்லயும் விளையிறது மட்டும்தான் பிரச்சனை. சரிதானே? ஃப்ளோ சார்ட்டுக்கும் சூடோ கோடுக்கும் நிறைய மெத்தட் இருக்கு. இப்ப நான் ஒரு மெத்தட்ல எப்படி செஞ்சேன், ஃபர்ஸ்ட் 2 இன்புட் பண்ணேன். 2க்கு அப்புறம் என்ன, 4, சரி 3, சரியா? ஃபர்ஸ்ட் இப்படி 3 4 5 6 7 8ன்னு கண்டுபிடிச்சிட்டு, அதுல கடைசியா என்ன செஞ்சா மட்டும் பாத்தீங்கன்னா 2 4 6 8ன்ட்டு மார்க் பண்ணேன். இத ரெட்டை எண்கள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம், 2ஆல வகுப்படக்கூடிய எண்கள், மீதியின்றி வகுப்படக்கூடிய எண்கள் எல்லாமே இந்த ரெட்டை எண்கள் தான். அப்ப 2 4 6 8 10. சிம்பிள். இவ்வளவு பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளா முடிச்சிட்டோம். இப்ப இந்த 2 4 6 8 10ங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், அதை எப்படி கண்டுபிடிச்சோங்கிற ஐடியாவும் தெரிஞ்சிருக்கோம். 2ஆல பிரிச்சு பார்த்தா ஆன்சர் வந்துருச்சு. இதே தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோ சார்ட்டை வரையும், அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரெக்டா சூடோ கோட்க்கு போகும். ஏன் நான் ஃப்ளோ சார்ட்டை வரைஞ்சிருவோம்னு சொல்றேன் அப்படின்னா, ஃப்ளோ சார்ட்ங்கிறது ஒரு ஐடியா. எது சரி ஒண்ணுதான் வரைய சொல்லியிருக்காங்க. நம்ம கொஸ்டின் செஞ்சு பார்க்கறதுல எல்லாமே செஞ்சு பார்த்தோம். அப்பதான் இந்த வருஷம் எக்ஸாம் பேப்பருக்கு எப்படி வருங்கிறத நம்ம ஃபைனல் நம்ம பார்ப்போம். 4 வருஷத்தையும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த கொஸ்டின் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். நான் உங்களுக்கு ஃபைனல் பேப்பர் எப்படியுமே செய்வேன். சரியா? ஒரு நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஒரு பேப்பர், இந்த வருஷம் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு பேப்பர், மாடல் பேப்பர் ஒன்று செய்யும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான பேப்பர். அதுக்கு முதல்ல இந்த பேசிக் ஐடியாலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கேள்வி வரப்போறது கிடையாது, நான் அதையும் சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின் மறுபடியும் வராது, இது மாதிரி ஒரு கொஸ்டினும் மறுபடியும் வராது. இதை விட அட்வான்ஸா தான் வர பார்க்கும். அப்ப இதை விட அட்வான்ஸா அந்த கொஸ்டினை செய்யணும் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கேன் எப்படி செய்யுது. இந்த ஐடியா இருந்தா தான் அங்க செய்யணும். நெக்ஸ்ட் வீக் பைத்தன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் அதுக்கான போஸ்டர் எல்லாமே நான் ஷேர் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாரும் ரெடியா இருங்க. ஓகே, அப்ப N2 இந்த விஷயம்லாம் ஓகே. இப்போ வரும் N2 அப்படின்ட்டு 2 இன்புட் வாங்க போறோம். ஓகே, இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இதை அப்படியே நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஸோ இன்புட்டுக்கு நம்ம என்ன செய்வோம், A ஈக்குவல் N2 இருக்கு. ஏன் இதுக்கு A ஈக்குவல் N2 நான் ஏன் புதுசா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இதை லூப்ல ரன் பண்ண போறோம். சரி, ப்ரோக்ராமை நம்ம லூப்ல ரன் பண்ண போறோம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆக போகுதுன்னு சொல்லி. சரியா? இது ஒன்று பண்ணேன். ஓகே, நான் இது வரைஞ்சு காட்டுறேன். இந்த இடத்துல நான் வரைஞ்சு காட்டுறேன். சரி, இதை இன்புட் அப்படியே வச்சுட்டு நான் இந்த இடத்துல உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போறது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஒரு இன்புட் வாங்குறோம் N1 N2. கொஞ்சம் எழுதுறது கொஞ்சம் நீட் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். N1 N2 2 வாங்குறோம். சரியா? இந்த N1 N2 2 வாங்கி இந்த N1 N2க்குள்ள, சரி, N1 N2க்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, N1க்கு நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுக்குறோம், ஈக்குவல் 1 கொடுக்குறோம். N2க்கு நான் கொடுக்குறேன் ஈக்குவல் 5 கொடுக்குறேன். நம்ம முதல்ல கொடுத்த மாதிரி இப்போ 2 நம்பர் கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை ஆட் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பரை செக் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்பரை செக் பண்ணும்போது எப்படி செக் பண்ணுவோம், 1 ஸ்டார்ட் பண்றோம். 1 வந்து என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒற்றையனா ரெட்டையனா, ரெட்டையனான்னு செக் பண்ணுவோம். ரெட்டையனான்னு செக் பண்றதுனா எப்படி, 2ஆல பிரிச்சு பார்ப்போம், டிவைட் பை 2. 2ஆல பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்ன வரப்போகுது, இந்த இடத்துல 2ஆல பிரிச்சோம்னா பேலன்ஸ் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் 1ன்னு வந்துடும். சரி, 0 பேலன்ஸ் 1ன்னு வரும். ஸோ பேலன்ஸ் வந்து இருக்கக்கூடாது 2ஆல பிரிக்கும் போது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ரெட்டையன் கிடையாது. அப்ப இது ரெட்டையன் இல்லை, இதை பிரிண்ட் பண்ணல, இதை ஸ்கிப் பண்றோம். ஸ்கிப். மறுபடி 2 இன்புட் ஆகுது. சரியா? 1க்கு அடுத்து 2. அப்ப 2 இன்புட் பண்றோம். 2 இன்புட் பண்ணும்போது என்ன ஆகும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 பிரிச்சு பார்ப்போம். ஓகே, அப்ப இது சக்சஸ். மறுபடி 3 இன்புட் பண்ணும்போது இல்லை, 4 இன்புட் பண்றோம். சரி, 5 இன்புட் பண்றோம். இல்லை, அப்ப 2ம் 4ம் மட்டும்தான் பிரிண்ட் ஆக போகுது இந்த இடத்துல. இதுதான் கான்செப்ட். 2ம் 4ம் தான் பிரிண்ட் ஆக போகுது. அப்ப 2ம் 4ம் பிரிண்ட் ஆக போகுது அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, 2ம் 4ம் பிரிண்ட் ஆகுறதுன்னா அது நம்ம என்ன நடந்திருக்கு,
ஃபர்ஸ்ட் ஒன்னு இன்புட் பண்றோம், அப்புறம் ரெண்டாகுது, அப்புறம் மூணாகுது. அப்போ ஒன் பை ஒன்னா கூடிக்கிட்டே போகுது. ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கலாம். என்னங்கிற நம்பர் வந்து ஒன்னு ஒன்னா கூடிக்கிட்டே போகுது. அடுத்தது நம்ம என்ன செய்யறோம்ட்டு பாத்தீங்கன்னா, அஞ்சாவது வரைக்கும் ரன் ஆகுதா, எத்தனை தடவை இது ரன் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். முதலாவது தடவை ரன் ஆகுது, ரெண்டாவது தடவை ரன் ஆகுது, மூணாவது தடவை ரன் ஆகுது. ஒரு லூப் வருது அப்படின்னா எத்தனை தடவை ரன் ஆகுங்கிறத நம்ம கணக்குல எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒன், ரெண்டாவது டைம் டூ, அப்புறம் மூணு, அப்புறம் நாலு, அப்புறம் அஞ்சு. இதுதான் கன்செப்ட். ஓகே தானே? அப்ப நம்ம இப்ப என்ன செய்யணும் இந்த இடத்துல அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த இதை அப்படியே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இன்பில்டா நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, முதலாவது இதை அப்படியே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் நல்லா நோட் பண்ணிங்க, ஒவ்வொரு தடவையும் நம்ம இதை ரன் பண்றதுக்கு, சரியா, நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, எத்தனாவது தடவை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத வந்து நம்ம வந்து கல்குலேட் பண்ணி வச்சுக்கணும். சரிதானே? அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஏங்கிற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றோம். இதுல இந்த delete பண்ணுவோம். ஓகே, இதை நான் delete பண்றேன். ஓகே, ஓகே, இதை நம்ம போட்டு இதை நம்ம எடிட் பண்ணுவோம். சரிதானே? வெயிட். ஓகே, இப்ப முதல் அப்ப நான் உங்களுக்கு ஐடியாவை சொல்லிட்டேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். சாரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், N2 ஏ வந்து N1ன்னு கொடுத்துட்றேன். N1ன்னு கொடுத்துட்டு ஏக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, A+1, A+2, A+3 அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னா நான் இன்க்ரிமெண்ட் பண்ண போறேன். சரிதானே? அப்போ ஒன் பை ஒன்னா நான் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது நான் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, மறுபடியும் நான் என்ன செய்யலாம், இதை நான் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை நான் கிரியேட் பண்ணிட்டேன். சரி, இப்போ நான் இதை கிரியேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோமே. அடுத்து நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஏ இந்த ஏ N2 விட சின்னதான்னு செக் பண்ணும். ஏன் N2 விட சின்னதான்னு செக் பண்ணும்? N2 விட பெருசாகிருச்சுன்னா ப்ரோக்ராம் ரன் ஆகக்கூடாது. அப்ப நான் முதலாவது கண்டிஷனை போடுறேன். இந்த இடத்துல செக் பண்ணுங்க, ஏ சின்னதா N2 விட. N1 ஏக்கான வேல்யூ N1 தான் ஸ்டார்ட் ஆகுது. N1ல ஸ்டார்ட் ஆகி அது N2 வரைக்கும் போகுது. ஒவ்வொரு டைம் ரன் ஆகும் போதும் ஏயோட ஒன்னு கூட்டிக்கிட்டே இருக்க போறோம். இதுதான் கன்செப்ட். அங்க நம்ம பிரெயின்ல செய்யறத இங்க ப்ரோக்ராம்ல செய்ய போறோம். இவ்வளவே தான். அப்ப இதையும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆட் பண்றோம். ஓகே, அப்ப அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இத வச்சுட்டு அடுத்து நம்ம ஒன்று ரன் பண்ண போறோம். இன்னொரு கேள்வி ஒன்று நான் கேட்க போறேன். எஸ்ஸுக்கு என்ன செய்யறது, நோக்கு என்ன செய்யறது? இப்ப அதான் கேள்வி. எஸ்னா என்ன செய்யணும், நோனா என்ன செய்யணும்? இது N2 விட சின்னது அப்படின்னா ப்ரோக்ராம் கண்டினியூஸா ரன் ஆகும். N2 விட சின்னது அப்படின்னா அடுத்தது நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாருங்க, இன்னொரு கண்டிஷனை கால் பண்றேன். செலெக்ஷன் கண்டிஷன், இஃப் கண்டிஷன் ஒன்று இந்த இடத்துல போடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண என்னது, ஏ N2 விட பெருசா. இப்ப நம்ம என்ன செக் பண்ண போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அதே விஷயம் தான். பட் இப்ப நம்ம செக் பண்ண போறது, சாரி, ஏ இஸ் ஈவன். ஓகே, சாரி, இஸ் மாத்தி போட்டேன். இஸ் ஏ இஸ் ஈவன். கேள்வி ஒன்று கேட்கணும் இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம், இந்த இடத்துல வந்து கேள்வி ஒன்று கேட்குறோம். என்ன கேள்வி கேட்குறோம்? N2 விட ஏ சின்னதா? எஸ்ஸா இருந்தா, சரியா, N2 விட சின்னதா இருந்துச்சுன்னா அந்த ஏங்கிற நம்பர் வந்து ரெட்டை என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறோம். சரியா? எஸ்ஸா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பிரிண்ட் பண்றதுக்கு, சரி, ஷேப்பை மாத்துறேன். எஸ்ஸா இருந்துச்சுன்னா எஸ்ஸா இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஏ. சரிதானே? சிம்பிளா செஞ்சிருக்கேன் நான். சரியா? இப்ப பாருங்க, முதலாவதுல இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யறேன், ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கப்புறம் இன்புட் வாங்குறேன். இன்புட் வாங்கிட்டு என்ன செய்றேன், அந்த இன்புட்க்கு அப்புறம் நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். வேரியபிள் எது கிரியேட் பண்றேன், ஒவ்வொரு டைம் நம்ம ரன் பண்ணும்போதும் அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா தான் செக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக நான் வந்து ஒரு வேல்யூவை கிரியேட் பண்றேன் ஏன்ட்டு. ஏ வந்து எதுக்கு ஈக்குவல் ஆக்குறேன், எண்ணுக்கு, என் ஒன்னுக்கு ஈக்குவல் ஆக்குறேன். இப்போ என் ஒன்னு நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. என் ஒன்னுங்கிறது இன்புட் பண்ணது தான், அதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. பட் அதை வேற ஒரு வேரியபிள்ல நம்ம சர்வ் பண்ணிட்டு அந்த வேரியபிளை நமக்கு விருப்பமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் தானே. அதுக்காக தான் நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏங்கிற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றேன். அப்ப ஏங்கிற வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஏங்கிற வேரியபிள் நான் கேட்கிறேன் என் டூவை விட சின்னதா. சரியா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரன் பண்றது நம்பர் வந்து என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 3ன்ட்டு வச்சுக்கோ. என் ஒன் 3, என் டூ 6ன்னு கொடு. சரியா? 6. என் ஒன் 3, என் டூ 6. சிம்பிள். இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது அப்படியே இதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் வாங்கிட்டேன். அந்த இன்புட் வாங்கின ஏங்கிற என் ஒன்னுக்கான வெளிவை ஏக்குள்ள ஸ்டோர் பண்றேன். அப்ப ஏங்கிறதுக்கான வெளிவு என்ன, இப்ப என் ஒன். இப்ப என் ஒன்னுங்கிறது தான் இதுக்கான வேல்யூ. என் ஒன்னுங்கிற இந்த வேல்யூவை நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு போயிட்டு என் டூவோட கம்பேர் பண்றேன். ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன், ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று போடுறேன். என் டூவை விட ஏ சின்னதா. எஸ்ஸா இருந்தா இவனா, அதாவது இரட்டை எண்ணான்னு செக் பண்ணு. சரியா? எஸ்ஸா இருந்துச்சுன்னா, அதாவது என் டூவை விட சின்னதா இருந்தா தான் இங்க வந்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ நம்ம ஆறை விட பெரிய நம்பரை நம்ம பார்க்க போறது கிடையாது. அப்ப ஆறை விட சின்னதா தான் இருக்கணும். அப்ப ஆறை விட சின்னதான்னு இந்த இடத்த செக் பண்றோம். ஓ, ஆறை விட சின்னது தான். அப்ப 3ங்கிறது ஆறை விட சின்னது. அப்ப 3ங்கிறது ஆறை விட சின்னது. எஸ் ட்ரூ. அப்படி ட்ரூவா இருந்துச்சுன்னா இதுக்கு வா. அடுத்த கேள்வி நான் கேட்கிறேன், இஸ் ஏ இவன், அதாவது இவன் இரட்டை என்ன அப்படின்னு நான் எஸ்ஸா இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஏ. அப்போ 3 பிரிண்ட் ஆகுவார். சரி, 3 பிரிண்ட் ஆகாது. ஏன் 3 பிரிண்ட் ஆகாது? இந்த இடத்துலயே என்ன செய்யும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நோன்னு தான் வரும். ஏன் நோன்ட்டு வரப்போகுது? நோன்னு வந்துச்சுன்னா தான் என்ன அர்த்தம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 3ங்கிறது வந்து ரெட்டை எண் கிடையாது, ஒற்றை எண். அதனால நோன்னு தான் இதுக்கு வரும். அப்ப இந்த இடத்துல மறுபடியும் இதை தூக்கிட்டு போயிட்டு நான் எங்க போடுறேன், மறுபடியும் இந்த இடத்துக்கு கொண்டு வரேன். சரியா? மறுபடியும் இந்த இடத்துக்கு கொண்டு வரேன். பட் இந்த இடத்துக்கு மறுபடியும் கொண்டு வரும்போது என்ன ஆகும், கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. மறுபடியும் ஏக்கு அதே வெளிவு தான் இருக்க போகுது. ஏக்கு 3னா ஏக்கு 3னே தான் இருக்க போகுது. பட் நமக்கு என்ன நடக்கணும் அந்த இடத்துல, ஏயை விட 1 கூடணும். சரியா? ஏயை விட 1 கூடணும். அப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்றேன், ஏயை விட 1 கூட்ட போறேன். ஏயை விட 1 கூட்டுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஏ ஈக்குவல் ஏ பிளஸ் 1 கொடுக்க. சரி, 1 ஏ பிளஸ் 1 ஏ பிளஸ் 1 இந்த இடத்துல கொடுத்துட்டேன். ஓகே. அப்ப இப்ப இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். என்னது, என்ன சொல்றேன், ஓகே. இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரும். சரி, ஏங்கிறது பிளஸ் கூட்டிட்டோம். அப்ப இந்த இடத்துல ஓகே. பட் ஏ ஈவனா இருந்துச்சுன்னா ரெண்டோட நிப்பாட்டிருமே. அப்படி நிப்பாட்டக்கூடாது. என்ன நடக்கணும், நிப்பாட்டாம மறுபடியும் என்ன செய்யணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஏயோட 1 கூட்டி மறுபடியும் அது கனெக்ட் ஆகும். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இவரை தூக்கிட்டு போயிட்டு நான் மறுபடியும் கனெக்ட் பண்றேன். இங்க இவர் இதோட கனெக்ட் பண்றேன். ஏ இஸ் இவனா இருந்துச்சுன்னா, இவன்னா இந்த இடத்துல எஸ். சரியா? இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட்டை போடுவோம் எஸ் நோன்ட்டு. ஏன்னா எஸ் நோன்ட்டு தெரியாட்டி அவன் அது எஸ் ட்ரூன்ட்டு கொடுக்கும். டீன்னு கொடுக்குறேன் இந்த இடத்துல. இந்த இடத்துல டி கொடுக்குறேன் ட்ரூ. இந்த இடத்துல ஃபால்ஸ் கொடுக்குறேன் எஃப். ஏன் ட்ரூ ஃபால்ஸ் கொடுக்குறேன், இவனா இருந்தா தான் பிரிண்ட் ஆகணும் ஏ. ஃபால்ஸா இருந்தா, அதாவது ஒற்றையனா இருந்தா பிரிண்ட் ஆக தேவையில்லை. அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிற டைம்ல நம்ம என்ன செய்யறோம், மறுபடியும் இந்த இடத்துல 1 கூட்டுரும். சிம்பிள், இவ்வளவே தான். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது, மறுபடியும் 1 கூட்டு கொடுத்து.
சரிதானே? ஓகே. இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் செய்யல. என்ன செய்யல? நாட், அதாவது இந்த இடத்துல வந்து N2 விட பெரிய நம்பர் ஆகிருச்சுன்னா N2 விட பெருசாகிருச்சுன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆகணும். ஏன் ஸ்டாப் ஆகணும்? N2 விட பெரிய நம்பரை நம்ம கால்குலேட் பண்றது இல்ல. N2 விட கீழே இருக்க சின்ன நம்பரை மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்ப இது பெரிய நம்பர் ஆயிரும். பெரிய நம்பர் ஆயிடுச்சுன்னா கால்குலேட் பண்ண இயலாது. அப்ப கால்குலேட் பண்ண இல்லாட்டி என்ன நடக்குது? இதை கொண்டு போய் என்ன செய்யணும்? எண்ட் பண்ணணும். ப்ரோக்ராம் எண்ட். அவ்வளவுதான். அந்த இடத்துலயே ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். அப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்லணும்? ஃபால்ஸ். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சு. ட்ரூவா இருந்துச்சுன்னா நடந்துச்சு. இப்ப சொல்லுங்க, இந்த ப்ரோக்ராம் விளங்குனுச்சா? எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்குறோம். நான் வந்து மறுபடியும் வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம், அப்புறம் இன்புட் வாங்குறோம் நம்பர், அப்புறம் நான் வேரியபிள் அசைன் பண்றேன். நம்ம கொடுத்த இன்புட்டை நம்மளால மாற்ற முடியாது. ஸோ அதனால நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கான வேல்யூவை வந்து நான் கிரியேட் பண்ணி வைக்கிறேன். வேற ஒருனோட ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், ஏங்கிற ஒரு வேல்யூவை. அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நான் என்ன செய்யறேன்? ஏக்கான வேல்யூவை நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, N1ஓட வேரியபிளை வந்து அசைன் பண்ணி வைக்கிறேன். அசைன் பண்ணி வச்சுட்டு என்ன செய்யறேன்? N2 விட சின்னதான்னு செக் பண்றேன். எஸ், சின்னதா இருந்துச்சுன்னா ப்ரோக்ராம் ரன் ஆகும். சின்னதா இல்லாட்டி ப்ரோக்ராம் அதே இடத்துல முடிஞ்சிடும். சரியா? அடுத்து என்ன நடக்குது? N2 விட சின்னது அப்படின்னா அது ரெட்டை என்னான்னு செக் பண்றேன். எஸ்ஸா இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஏ, நோவா இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? ஏயோட A+1 சொல்லி ஒன்றை கூட்டிட்டு மறுபடியும் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். எப்போ வரைக்கும் ரன் ஆகும்? ஏ N2 விட பெருசாக, அதாவது N2க்கு ஈக்குவலா ஏ வர வரைக்கும். அப்படி இல்லாட்டி N2 விட ஏ பெருசாகிற வரைக்கும் இது ரன் ஆகிட்டே இருக்கும். ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் பண்ணிட்டு A+1, ஏயோட ஒன்று கூட்டும், அடுத்த நம்பருக்கு போவோம். இப்போ ஒன்று கூட்டிக்கிட்டு இருக்குன்னா, இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஏன் பிரச்சனை, இது எப்படி ரன் ஆகுதுன்ட்டு. நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, N1 வந்து 3ன்னு கொடுக்குறேன், N2 வந்து 6ன்னு கொடுக்குறேன். சரி, 6 வேணா 7 கொடுப்போம். அப்போ 3க்கும் 7க்கும் இடையில என்னென்ன நம்பர் இருக்குது சும்மா சொல்லுங்க பார்ப்போம். 2, 4, 6. சரி, இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். N1 செக் பண்ணுது. N1 என்னது? 3. ஓகே. N2 என்னது? 7. ஓகே. N1க்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, N1க்கு நம்ம பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. N1 ஏங்கிற வேரியபிளை அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ ஏங்கிற வேரியபிளுக்கான வேல்யூ என்னது? 3. சிம்பிள். N1 தானே அசைன் பண்ணியிருக்கோம். N1க்கான வேல்யூ என்னது? 3. அப்போ ஏக்கான வேல்யூ என்ன ஆகும்? 3 ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? N2 விட சின்னதா. N2 யாரு? 7, இவர் தான். 7 விட 3 சின்னது தானே? ட்ரூ. அப்ப என்ன செய்யும்? இது ரெட்டை எண்ணான்னு செக் பண்றோம். ரெட்டை எண்ணான்னு இந்த இடத்துல செக் பண்ணோம் அப்படின்னா நோன்னு வரும், ஃபால்ஸ்ன்னு வரும். அப்ப என்ன செய்யறோம்? ஏயோட ஒன்றை கூட்டுறோம். ஏக்கு ஏற்கனவே வேல்யூ 3, ஏயோட ஒன்று கூட்டினோம்னா 4. இப்ப 4 ரன் ஆகும். 4 ரன் ஆகும்போது இந்த இடத்துல வரும், 4 செக் பண்ணும். 4 N2 விட சின்னதா? ஆமா, 7 விட சின்னது. எஸ், ட்ரூ. அப்ப மறுபடியும் என்ன செய்யும்? ரெட்டை எண்ணான்னு பார்க்கும். எஸ், ரெட்டை எண். அப்ப பிரிண்ட் ஏ. அப்போ 4 பிரிண்ட் ஆகும். ஓகே. மறுபடி A+1, ஏயோட ஒன்று கூட்ட போகிறோம். ஏயோட ஒன்று கூட்டினோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு மறுபடி வரும். ஏக்கான வேல்யூ 4, இப்போ 5 ஆயிரும். 5ங்கிற வேல்யூ வந்து ஏல விட சின்னது தானே? ட்ரூ. அப்போ மறுபடியும் ஈவன் நம்பரான்னு செக் பண்ணும். ஈவன் நம்பரா? இல்லை, அப்போ ஃபால்ஸ். அப்போ 5 வராது. 5 நம்ம பிரிண்ட் பண்ண போகிறது கிடையாது. பட் 5ஓட ஒன்றை கூட்டி மறுபடியும் 6க்கு வரும். 6 செக் பண்ணுவோம். 6 ஏல விட சின்ன நம்பர், ஈவன் நம்பர். ஸோ பிரிண்ட் ஏ, 6 பிரிண்ட் ஆகும். மறுபடியும் ஏயோட ஒன்று கூட்டுறோம். 7. 7 இந்த இடத்துல செக் பண்ணுறோம். ஓகே, 7 வந்து 7 விட சின்னதா? இல்லை. அங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். 7 விட 7 சின்னது இல்லை, ஃபால்ஸ். எண்ட் ஆயிரும். அவ்வளோ தான், ப்ரோக்ராம் முடிஞ்சு. அப்போ 4ம் 6ம் பிரிண்ட் ஆகும். சரி, 2 வராது. 4ம் 6ம் பிரிண்ட் ஆகும். இவ்வளவே தான். இந்த விஷயம் விளங்குச்சா? மெசேஜ் ஒன்று கொடுங்க. எஸ், சிம்பிள். இவ்வளவே தான். பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது, சின்ன ஒரு விஷயம் தான். சரியா? நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல தான் இருக்காது. ஓகே, இப்போ நான் இதை அப்படியே அழிக்கிறேன். ஃப்ளோ சார்ட்டை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் அழிக்கிறேன். ஓகே. இப்போ நான் இது அப்படியே என்ன செய்ய போறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சூடோ கோட்டை எழுத போறேன். பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. இது அப்படியே எழுதுறது சிம்பிள் இப்போ. சரியா?
வைல் லூப் யூஸ் பண்ண போறோமா ஃபோர் லூப் யூஸ் பண்ண போறோமாங்கிறத மட்டும்தான் யோசிக்கணும் இப்ப நம்ம. சரிதானே? ஓகே, இது அப்படியே நான் வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து இதை வந்து ப்ரோக்ராம்ல எழுத போறோம். ஸோ ப்ரோக்ராம்ல எழுதுறதுக்கு பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. சூடோ கூட தானே சொல்றேன் நான், சரியா? சூடோ கூட எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது பிகின், அவ்வளவுதான். அங்க எப்படி ஸ்டார்ட் பண்றீங்களோ அதே மாதிரி பிகின். இங்க பிகின் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்ப இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இன்புட்டை வாங்குறோம். இன்புட் வாங்குறதுக்கு எப்படி? இண்டென்டேஷன் விட்டுட்டு நான் என்ன செய்ய, அப்படி இண்டென்டேஷன்னா இதுக்குள்ள தான் இது வருது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒன்று விடுவோம் முன்னுக்கு, அதுதான் இண்டென்டேஷன் சொல்றது. அப்ப பிகின்குள்ள தானே இந்த என்டையர் ப்ரோக்ராமே வரப்போகுது. அப்ப பிகின்ல இருந்து நான் கொஞ்சம் உள்ளுக்கு தள்ளி என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா டைப் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். இன்புட் n1 கமா n, இவ்வளவுதான். இன்புட் பண்ணியாச்சு தானே? ஓகே, இப்போ இன்புட் பண்ணியாச்சு. இப்போ இன்புட்டை நம்ம வாங்கிட்டோம். இப்போ வேரியபிள் அசைன் பண்ண போறோம். என்ன வேரியபிள் அசைன் பண்ண போறோம்? வேரியபிளும் அசைன் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி for loopலையும் கண்டினியூ பண்ணலாம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. for loopல எப்படி செய்யறது, while loopல எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம for loop ஸ்டார்ட், சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம் மட்டும் பார்த்தீங்கன்னா for loop ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் while loop ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன் for loop while loopனு ரெண்டு இருக்கு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டையுமே செஞ்சு பார்ப்போம். அப்போ ரெண்டையுமே செஞ்சு பார்த்தோம்னா ஏன் for loop ரன் ஆகுது, ஏன் while loop ரன் ஆகுதுன்னு தெரியும். for loopல வந்து டிரெக்டா இத்தனை தடவை தான் ரன் ஆகணும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்டாவே. சரி, இத்தனை தடவை தான் ரன் ஆகணும் அப்படின்ட்டு ஃபோர் லூப்ல ஃபர்ஸ்டாவே மென்ஷன் பண்ணிடுவோம். வைல் லூப்ல அப்படி கிடையாது. ஏதாச்சும் ஒரு கண்டிஷனை கொடுத்துட்டு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுற வரைக்கும் ரன் ஆகுது, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் ரன் ஆகுது. அப்படி சொன்னோம்னா அது வைல் லூப். இதுதான் ரெண்டுக்குமான டிஃபரெண்ட். இது தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாட்டி கேள்வியில செய்ய இயலாது. எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம் நம்ம. அதை நம்ம கேள்வியை நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். ஆன்சரை நமக்கு ஏற்ற மாதிரி மாத்தி நம்ம கொடுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் அதை எப்படி சரியா யூஸ் பண்றோங்கிறது தான் கதை. ஃபோலூப்க்கு நம்ம வேரியபிளை ஃபோலூப்குள்ளேயே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிடலாம். ஓகே, அது எப்படின்ட்டு பார்ப்போம். ஃபோலூப் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஃபோன்ட்டு நான் கொடுத்து ஃபோனு கொடுத்துட்டு நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் n1 அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஏ ஈக்குவல் சாரி ஏ ஈக்குவல் n1 கொடுக்குறேன். n1 கொடுத்துட்டு டூ டூன்ட்டு ஒன்று கொடுக்குறேன். n2, அது என்ன டூ? பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. n1ல இருந்து n2 வரைக்கும் இதை ரன் பண்ணிக்கிட்டே இரு, அவ்வளவே தான். ஏங்கிற வேரியபிளை அசைன் பண்ணிட்டோம். ஏ வந்து 1/1 ஃபோர் லூப்பே இன்க்ரிமெண்ட் பண்ணும். நம்ம அதை தனியாக இன்க்ரிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபோர் லூப்பே அது பண்ணும். ஃபோர் லூப் ஒரு தடவை ரன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒட்டோவா நம்ம என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஒன்றை கூட்டிடும். அப்போ ஏக்கு ஒன்றை கூட்டும், மறுபடி மறுபடி ரன் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் ஒன்றை கூட்டும், மறுபடியும் ரன் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் ஒன்றை கூட்டும், மறுபடியும் ரன் ஆகிடுச்சா மறுபடியும். அது ஃபோர் லூப்பே செஞ்சிடும். நம்ம இந்த ஒரு விஷயமும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபோலோ போய் இதை பார்த்து பாரு. கன்செப்ட் விளங்கு தானே? ஓகே, வெயிட். ஓகே, அப்ப ஃபாலோ பே என்ன செய்யும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இதை வந்து ஒட்டோவாவே இன்க்ரிமெண்ட் பண்ணும். நம்ம அதை தனியா இன்க்ரிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரிதானே? ஸோ நான் இப்போ என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஃபோலூப்க்கு வந்து நான் சொல்லிடுறேன் ஏங்கிற வேரியபிளுக்கான வேல்யூ n1 தான். அதை எது வரைக்கும் ரன் பண்ணு, n2 வரைக்கும் ரன் பண்ணு. அப்போ மூணுங்கிற இன்புட் கொடுத்தோம்னா ஒரு தடவை ரன் ஆகும்போது மூணு, ரெண்டாவது தடவை ரன் ஆகும் நாலு, அஞ்சு, ஆறு, ஏழுன்ட்டு அது வந்து n2 வரைக்கும் அது பாட்டுக்கு என்ன செய்யும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டே போகும். ஒரு விஷயமே கிடையாது, அது பாட்டு கூட்டிகிட்டு போகும். இப்படி கூட்டிகிட்டு போணுச்சு அப்படின்னா என்ன நமக்கு லேசு, நம்ம தனியாக டிக்ளேர் பண்ண அவசியம் கிடையாது. இந்த ஏ ஈக்குவல் ஏ பிளஸ் நம்ம தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒட்டோவா அதுவே பண்ணிடும், அந்த வேலையை அதுவே பண்ணிடும். ஓகே, இப்போ நான் இதுக்குள்ள ஒரு கண்டிஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோலூப்குள்ள தானே இப்போ நான் வந்திருக்கேன். அப்போ ஃபோலூப்குள்ள நான் இன்னொரு இன்டென்டேஷன் வைக்கிறேன். அதுக்கு உள்ளுக்கு எழுதுறேன். ஏன் அதுக்குள்ள எழுதுறேன்? இந்த ப்ரோக்ராம் ஃபோலூப்குள்ள தான் ரன் ஆகுது, அதனால அதுக்குள்ள எழுதுறேன். அப்போ ஃபோலூப்குள்ள நான் எழுத போறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் கொடுக்குறேன் ஏ ஈக்குவல் சாரி இஃப் இஃப் கண்டிஷன் ஒன்று போகிறோம், சரியா? இஃப் ஏ சின்னது
சரி. ஏ சின்னது. N2 விட அப்படின்னா N2 இந்த இடத்துல நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிடணும் சரியா? N2 விட ஓகே. அப்படி சரி சரி சரி. இது தேவையில்ல நமக்கு. மாத்தி சொல்லிட்டேன். ஏன் இது தேவையில்ல அப்படின்னா ஒட்டோவா அதுவே ஃபாலோ பண்ணிடும். நம்ம இந்த இடத்துல வந்து இதை போட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் டிரெக்டா வந்து என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா N2 வரைக்கும் தானே ரன் ஆக போகுது. N2 தாண்டி இது போகாது. ஃபாலோப் அதோட நிப்பாட்டிடும். அதனால நம்ம இதை செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபாலோப் அதோட நிப்பாட்டி N2 நிப்பாட்டிடும் ஒட்டோவாவேனா நம்ம இதுக்கு அதை எக்ஸ்ட்ராவா செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது தேவையில்லாத லைன் ஆஃப் கோட். அப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் பிரக்கெட் குள்ள எழுதுறேன் இஸ் ஏ ஈவன் ஈவன் சாரி ஈவன் நம்பரானு செக் பண்ண சொல்றேன். அவ்வளவுதான். செக் பண்ணி பார்க்கும். எஸ்ஸா இருந்துச்சுன்னா சரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எஸ்ஸா இருந்துச்சுன்னா அவுட்புட் அவுட்புட் எஸ்ஸா இருந்தா சரியா? எஸ்ஸா இருந்தா ஃபர்ஸ்ட் இஃப்க்குள்ள நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா தான் அதுக்குள்ள உள்ளது ரன் ஆகும். ஃபால்ஸா இருந்தா அதை விட்டு வெளியே விழுந்துரும். அப்போ ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அவுட்புட் என்ன நடக்கும்? ஏ ஏ அவுட்புட் பண்ணு. சிம்பிள் அவ்வளவே தான். அதை நான் அப்படியே சொல்றேன் இந்த இடத்துல. ஏ அவுட்புட் பண்ணு. அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் நம்ம வந்து இஃபோ ஃபோ எது யூஸ் பண்ணாலும் அதை முடிச்சிடணும். எண்ட் பண்ணிடணும். இஃப் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா இப்போ நான் எண்ட் இஃப் கொடுக்குறேன். ஏன் எண்ட் இஃப் கொடுக்குறேன்? இஃப் இஃப் கண்டிஷன் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்றோம். அடுத்து நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு நேராக தான் இஃப் கண்டிஷனை முடிச்சிருக்கணும். அதுக்குள்ள இது சரி ரன் ஆகுது அப்படின்னா நீங்க இன்டென்டேஷன் வச்சு அதுக்குள்ள நீங்க லைன் ஆஃப் ப்ரோக்ராம் எழுதணும். சரிதானே? அப்ப இது ஓகே. அடுத்து நான் for loop ஸ்டார்ட் பண்ண தானே. அப்ப for loop எண்ட் பண்ணணும் தானே நம்ம. அப்ப எண்ட் ஓ அடுத்து சரி மொத்த ப்ரோக்ராமையும் எண்ட் பண்ணும். இந்த ப்ரோக்ராம் விளங்குச்சா? இவ்வளவே தான். பெரிய விஷயம்லாம் இல்லை. சிம்பிளா எழுதியிருக்கேன். இது for loop யூஸ் பண்ணி நம்ம செஞ்சிருக்கிறது. இப்போ நம்ம while loop பார்ப்போம். அதுக்கு முதல்ல மெசேஜ் பண்ணுவோம். இந்த விஷயம் விளங்குச்சா? எஸ். ஓகே. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த விஷயத்தை பார்ப்போம். சரியா? ஓகே. அடுத்து என்னது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிகின் இன்புட் N1 N2 கொடுத்துட்டு தானே இது எல்லாமே ஓகே தானே. அடுத்து நம்ம செய்ய போற வேலை என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிரெக்டா வைல் லூப்க்கு போக்கும். ஃபோர் லூப் பாட்டோம். ஃபோர் லூப் வந்து நான் சொல்லியிருந்தேன் அதுவே இன்க்ரிமெண்ட் பண்ணும். எது வரைக்கும் ரன் ஆகணும்ட்டு நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். அத்தனை தடவை மட்டும் தான் ரன் ஆகும். எல்லாமே நம்ம அந்த இடத்துல செஞ்சிடலாம். வேரியபிள் அதுவே ஒட்டோவாவே என்ன செய்ய மட்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணும். இந்த மாதிரி வேலைலாம் செய்வார் அவர். ஆனால் வைல் லூப் அப்படி கிடையாது. வைல் லூப் கண்டிஷனை தான் செக் பண்ணும். அது எப்படின்ட்டு பார்ப்போம். அதே மாதிரி பிகின் இன்புட் N1 ஆமா இன் அதே விஷயம் தான். பட் சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏ ஈக்குவல் N1. ஏன் ஏ ஈக்குவல் N1 கொடுக்குறோம்? வைல் லூப்புக்கு இன்க்ரிமெண்ட் பண்ண தெரியாது. நம்ம தான் செப்பரேட்டா நம்ம லைன் ஆஃப் கோடு எழுதணும். ஸோ அதனால வைல் லூப்புக்கு தெரியாது. கண்டிஷனை தான் செக் பண்ணும் வைல் லூப். ஸோ கண்டிஷன் இடத்துல நம்ம கொடுக்க போறோம். ஸோ வைல் லூப்புக்கு முதல்ல அதுக்கு முதல்ல நான் என்ன செஞ்சேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன செய்றேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் N1 கொடுத்துட்டு ஓகே ஏ ஈக்குவல் N1 கொடுத்துட்டு இதுக்கு நான் என்ன செய்றேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா N1 நான் இப்போ கொடுத்துட்டு தானே. இப்போ நான் அதுக்கு கொடுக்க போகிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வைல் டிரெக்டாக வைல் லூப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வைல் லூப்னா எப்பயுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கண்டிஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிஷன் என்னது? கண்டிஷன் ஏ யாரை விட சின்னதாக இருக்கணும்? N2 விட சின்னதாக இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணும். சரியா? ரெண்டு விஷயம் இருக்கு. இப்படியும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம். என்ன டிஃபரெண்ட்? லெஸ் தென் ஆர் ஈக்குவலும் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி லெஸ் தென் மட்டும் கொடுக்கலாம். லெஸ் தென் ஆர்
ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஈக்குவல் கொடுத்தா ஈக்குவலையும் ரன் சேர்த்து சர்ச் பண்ணும். அதாவது 7 வந்துச்சுன்னா 7ஐயும் சேர்த்து ரன் பண்ணும். கடைசி நம்பரையும் செக் பண்ணும். ஈக்குவல் கொடுக்காட்டி கடைசி நம்பரை செக் பண்ணாது. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க பார்த்துக்கணும். ஸோ நான் இதுக்கு நான் கொடுக்கல, இதை ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணிட்டு நான் என்ன செய்யறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல் லூப்புக்குள்ள வந்து இப்போ ரெண்டு மூணு சரி, வைல் லூப்புக்குள்ள வந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இஃப் ஒன்று போடுறேன் இந்த இடத்துல. இஃப் இஸ் ஏ ஈவன், இவன் நான் கேட்குறேன். ஓகே, இவன் நான் கேட்டு ட்ரூவா இருந்துச்சுன்னா பிரிண்ட், சரி, பிரிண்ட், சரி, பிரிண்ட் ஏ. சரியா? பிரிண்ட் ஏ. அடுத்து என்ன செய்யும்? பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து பிரிண்ட் பண்ண பிறகு என்ன செய்யும் அது? யோசிச்சு பாருங்க. இந்த இந்த ப்ரோக்ராம் அப்படி யோசிச்சு பாருங்க. பிரிண்ட் பண்ணுது. பிரிண்ட் பண்ணிட்டு என்ன செய்யுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அவுட்புட்டை கொடுக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்? சிம்பிள், பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த எண்ட் இஃப், இந்த இஃப்பை முடிச்சிடும். நம்ம இஃப் தேவையில்லை இதுக்கப்புறம். இஃப்பை நான் இந்த இடத்துல எண்ட் இஃப் கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இப்போ நம்ம இது கொடுக்கலையே, அதாவது இன்க்ரிமெண்ட் நம்ம பண்ணலையே அப்படின்ட்டு. அதை நம்ம பண்ணுவோம். எங்க பண்ணுவோம்? அதுக்கு கீழே பண்ணுவோம். இஃப் கண்டிஷன் கீழே பண்ணுவோம். ஏன்னா இஃப் கண்டிஷனுக்குள்ளேயும் அது ரன் பண்ண போகுது, இஃப் கண்டிஷனுக்கு வெளியிலேயும் அது ரன் பண்ண போகுது. அதனால இஃப் கண்டிஷனுக்குள்ள மட்டும் அது கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு வெளியில கொடுத்தோம்னா வைல் லூப்புக்குள்ள கொடுத்தாலே போதும். அது அப்ப நான் என்ன செய்யணும்? இந்த இடத்துல ஏ ஈக்குவல் ஏ பிளஸ் ஒன்னு கொடுத்தேன். ஏ பிளஸ் ஒன்னு கொடுத்தா என்ன நடக்கும்? அது ஒவ்வொருத்தரும் இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த இடத்துல வைல் லூப் நம்ம எண்ட் வைல் கொடுத்து முடிச்சிடணும். சரிதானே? அப்போ இந்த இடத்துல நான் கொடுக்குறேன் என்னது? எண்ட் வைல் கொடுக்குறேன். எண்ட் வைல் கொடுத்துட்டு எண்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த விஷயம் விளங்குச்சா? மெசேஜ் போடுவோம். ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்குறோம். அடுத்து அதுக்கு வேரியபிள் அசைன் பண்ணுறோம் ஏங்கிறது. அப்புறம் வைல் லூப்குள்ளே போடுறதுக்கு கண்டிஷனை போடுறோம். கண்டிஷனை போட்டு வேல்யூ செக் பண்ணுறோம். வேல்யூ இந்த இவனான்னு செக் பண்ணுறோம். இவனான்னு செக் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு ரெட்டையனான்னு செக் பண்ணுறோம். அப்படி ரெட்டையனாக இருந்தால் பிரிண்ட் பண்ணுறோம். அப்படி இல்லாட்டி எண்ட் இஃப் பண்ணி முடிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? ஏக்கு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா ஒவ்வொரு தடவை ரன் ஆகும்போது ஏக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணலாம். அடுத்து வைல எண்ட் பண்ணுறோம். அடுத்து முடிக்கிறோம். இவ்வளவே தான். இதுதான் டோட்டல் கன்செப்ட். சரிதானே? ஸோ இதுதான் ஐடியா. ஸோ இது வந்து நம்ம சூடோ கோடில் பேசிக் வந்து தான் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்ப்போம். நான் வந்து இந்த வெனிஸ்டேலேருந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த டைம் தான் பிரச்சனையாகுது. ஸோ அதனால நான் யோசிச்சிருக்கேன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வெனிஸ்டேலேருந்து 9 to 10:30 வரைக்கும் பேப்பர் கிளாஸ் டெய்லி. சரியா? ஏதாவது ஒரு விஷயம், ப்ரோக்ராமிங்கோ டேட்டா பேஸோ, அதை நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஃபியூச்சரில் நான் ஒரு 10 ஒரு 2 3 நாளைக்கு முதல்ல நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் எப்போ இது நடக்குதுன்ட்டு. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 6 to 7:30 வரைக்கும் தியரி கிளாஸஸ் கொண்டு போகலான்னு இருக்கேன். இதுதான் ஐடியா. சரி, இதை நான் குரூப்பில் சொல்லணும். நான் இன்னும் சொல்லலை நான். அப்போ இதுதான் ஐடியா. ஓகே. அப்போ நம்ம இந்த கிளாஸ் இதோட இப்போ எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருக்கா? அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் சொல்லுவேன். இல்லை. ஓகே. அப்போ ஓகே, எல்லாமே கிளியர்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து அடுத்தடுத்த கொஷின்ஸை பார்ப்போம். நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணேன். இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு லேட்டாக இருந்த ரீசன் இந்த எக்ஸிடென்ட்னு சொன்னேன். ஸோ ஃப்ரெண்டு ஒருத்தன். ஸோ அதனால தான் லேட் ஆயிடுச்சு. நான் 9க்குள்ள 9க்கே போட வேண்டிய கிளாஸ் ஒன்று தான் அது. 9 ஆகி 9:30 ஆகி 9:45 ஆகி 10 ஆயிடுச்சு கடைசி. பட் ஓகே, இன்னைக்கான விஷயத்தை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ டெய்லி ஒரு விஷயம், எது சரி ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக டீச் பண்ணுவேன். ஒருத்தர் வந்தாலும் நான் கிளாஸ் செய்வேன். அவ்வளோதான். சரிதானே? அது எனக்கு இஷ்யூ கிடையாது. ஏன்னா எது சரி ஒரு படிக்கணுங்கிற ஒரு ஆசையில் தான் யாராக இருந்தாலும் வாரீங்க. சரிதானே? அப்போ ஒருத்தராக இருந்தாலும் நான் படிச்சு கொடுப்பேன். அவ்வளோதான். கதையே கிடையாது.
ஓகே. ஓகே கைஸ், அப்போ நம்ம இந்த செஷனை இதோட நான் முடிக்கிறேன். ரெக்கார்டிங்கை நான் போட்டு விட்றேன், எடிட் பண்ணிட்டு. அன்னைக்குள்ள ரெக்கார்டிங்கும் நான் இன்னும் ஆட் பண்ணல. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் இருக்கல எனக்கு. ஸோ இப்போ தான் நான் வந்தேன். ஸோ இனிமேல் தான் அந்த ரெக்கார்டிங்கை நான் அப்லோட் பண்ணணும். காலையிலேருந்து கரண்ட்டும் உள்ள வேறு நிறைய பிரச்சனை. ஓகே கைஸ், அப்போ நம்ம வந்து நாளைக்கு லாஜிக் கேட்ஸ்க்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. லாஜிக் கேட்ஸ் இல்லை, சாரி, டேட்டா பேஸ் டிபிஎம்எஸ்க்கான கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பேப்பர் கிளாஸ் டைம் நானும் ஒன்றும் பார்க்கல. டைம் டேபிளை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நான் இன்ஃபார்ம் பண்ணேன் மார்னிங். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஜாயின் பண்ணுங்க. ஓகே தானே? ஓகே கைஸ், தேங்க்யூ எல்லாத்துக்கும். அப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணோம். குட் நைட்.